So we have seen like um, so far in the Python we are saying like list, string, and tuple, like index based. Um, List is mutable and string and tuple are immutable. We have seen it. So Pythonல another data structure இருக்கு. This is called dictionary. Um, so dictionaryங்கிறது like it's like another type of data structure which working based on the hashing. For example, இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட அதே சேம் நம்ம ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்துக்கலாம். உங்க கையில ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுக்கேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு நான் இப்ப மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். ஓகேவா? இப்போ நீ வந்துட்டு இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தேடணும். ஹவு டு யூ டு? டிக்ஷனரி எடுத்து முத எம்க்கு போவேன் நானு. ஓகே, ஸோ அதுல கீவேர்டு தேடுவேன், அந்த மேட்ரிக்ஸ் எங்க இருக்குன்னு எம்ஏ போவேன். அதுல மேட்ரிக்ஸ். பட் ஆனா நம்ம ரேண்டமா தானே ஓபன் பண்ணுவோம். இப்போ டிக்ஷனரி எடுப்போம், உங்களுக்கு எம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஜஸ்ட் ஓபன் ரேண்டம்லி. அதுக்கப்புறம் எம் எங்க இருக்குமா? முன்னாடி பின்னாடி அங்க இருந்து திரும்ப ரீடைரக்ட் ஆகும்ல. லைக் எம் போவோம், எம்ல ஏ போகணும், எம்ஏல திரும்ப டி போகணும், எம்ஏ டிஆர், ஐ மீன் மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி மேட்னு கூட இருக்கலாம். எம்ஏடி ஆர் எம்ஏடில வேற என்ன இருக்கு? ஓகே, சம் அதர் வேர்ட்ஸ் கூட இருக்கலாம், மேட்ச்னு கூட இருக்கலாம். ஸோ we have to go till ஒன் பை ஒன் சர்ச்சிங் மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். பட் ஆனா அது இல்ல. லைக் எந்த மாதிரினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷிங் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு கீ எடுத்துக்கும், அந்த கீ என்ன பண்ணுனா அந்த அந்த கீயை வந்துட்டு அந்த சும்மா ஒரு 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 அல்காரிதம் சொல்றேன்னு வச்சுக்கேன். சும்மா ஒரு அந்த கீயோட லென்த் கண்டுபிடிச்சு, அந்த லென்த் என்ன வருதோ அந்த லென்த் தான் இப்ப ஹேஷிங் டேபிளோட மெமரி அட்ரஸ்னு வச்சுக்கேன். அந்த மெமரி அட்ரஸ்ல போயிட்டு இந்த மேட்ரிக்ஸ்னு போட்டு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஃபைண்டிங் தான். ஜென்ரலா இது என்ன பண்ணும் அப்படின்னா, பைத்தான் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு டிக்ஷனரி நீ கிரியேட் பண்ற, அந்த டிக்ஷனரியில கீ வந்துட்டு ஹலோ இருக்குன்னு வச்சுக்கேன். ஹலோ தான் நம்மளோட கீ. அப்ப என்ன பண்ணா, ஹெச்சோட ஆஸ்கி வேல்யூ, ஈயோட ஆஸ்கி வேல்யூ, எல்லோட ஆஸ்கி வேல்யூ, அகைன் த ஹோல் ஈச் கேரக்டர்ஸோட ஆஸ்கி வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு, அப்புறம் அதை லென்த்தால டிவைட் பண்ணி அதுல வர்ற என்ன, ஐ மீன் வாட் வி ஆர் கெட்டிங் இருக்குல்ல, அத வந்துட்டு அந்த ஹேஷிங் டேபிள்ல அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகே. ஸோ இப்ப திரும்ப ஹலோன்னு வர்றப்போ பைத்தான் வந்து ஆல்ரெடி கால்குலேட்டட் த ஹேஷிங் டேபிள் அட்ரஸ்ல. அதனாலதான் டிக்ஷனரி வந்து டூப்ளிகேட்லாம் அலோவ் பண்ணாது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் சிம்பிள் வே. ஃபர்ஸ்ட் டிக்ஷனரிங்கிறது வந்து ஒரு கீ வேல்யூ பேர், கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி கீ வேல்யூ பேரா வந்துட்டு கொடுக்கறது தான் டிக்ஷனரி. டிக்ஷனரியில கீஸ் வந்துட்டு எப்பயுமே இம்யூட்டபிளா தான் இருக்கணும், விச் மீன்ஸ் தட் நாட் மாடிஃபையபிளா தான் இருக்கணும். ஸோ இட் குட் பி a string, it could be a tuple, it could be a frozen set. ஓகே. ஸோ ஒன்லி இம்யூட்டபிள் மட்டும்தான் வந்துட்டு இங்க வந்துட்டு டிக்ஷனரி கீஸா வந்துட்டு இருக்கும். இப்போ லிஸ்ட் வந்துட்டு கீயா வைக்க முடியாது. ஸோ இப்போ இதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா இதுதான். இப்போ நீ ஒரு இம்யூட்டபிள் வந்துட்டு கீயா வச்ச அப்படின்னா, இப்போ பைத்தான் டிக்ஷனரி என்ன பண்ணும், கீஸ்க்குலாம் வந்துட்டு ஹேஷிங் மெக்கானிசம் அப்ளை பண்ணி ஹேஷ் டேபிள்ல வந்துட்டு போய் என்ட்ரி போட்டு வச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ ஹேஷிங் மெக்கானிசம் பாக்குறப்போ வந்துட்டு 3 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த 3 எலமெண்ட்டை கால்குலேட் பண்ணி போட்டோம்னா திரும்ப
4வது எலமெண்ட் வர்றப்ப அகைன் ஹேஷிங் மெக்கானிசம் அப்ளை பண்ணணும், ஹேஷ் டேபிள் மாறும். ஸோ தெர் ஆர் so many things will be changing. So better once the key is created, it's a created. We can't modify because we use the immutable. ஏன்னா we can't apply the hashing mechanism rule. இப்போ இந்த ஹேஷிங் மெக்கானிசம்னால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, டைரக்டா ஒரு வேர்டுக்கு போற மாதிரி. இப்போ நம்ம இண்டெக்ஸ் பேஸ்ட்ல வந்துட்டு 0, 1, இப்போ 10,000 எலமெண்ட்ஸ் இருக்கு லிஸ்ட்ல. இப்போ நான் 5,000 எலமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா have to go through 499 elements. டைரக்டா இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் 5,000 கொடுக்கலாம், அந்த 5,000 இண்டெக்ஸ் கொடுக்கலாம். பட் இன்டர்னலி இட் வில் கோ ஒன் பை ஒன் அண்ட் ஃபெச் த எலமெண்ட்ஸ். தட் இஸ் ஹவ் இட் வில் கோ. அப்போ ஹேஷிங் மெக்கானிசம் another way of bringing, like இது வந்துட்டு another set of thing, like how it will behave, like what if each element is having different way of storing it. அதனாலதான் இப்போ நீ வந்துட்டு ஒரு டிக்ஷனரியில ஒரு ஸ்ட்ரிங் ஒரு கீயா இருக்கலாம், இன்டிஜர் ஒரு கீயா இருக்கலாம், இல்ல ஒரு டப்பிள் ஒரு கீயா இருக்கலாம் இல்லையா. இப்போ இந்த ஸ்ட்ரிங் அண்ட் இன்டிஜர் அண்ட் டப்பிள் அண்ட் ஃப்ளோட்க்குலாம் வந்துட்டு it applies different sort of hashing mechanism. ஸ்ட்ரிங்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ASCII வேல்யூ கண்டுபிடிச்சு, ஈச் கேரக்டரோட ASCII வேல்யூ கண்டுபிடிச்சு அதை லென்த்தோட மாடுலோ பண்ணி அது என்ன வேல்யூ வருதோ அந்த இண்டெக்ஸ், அந்த ஹேஷிங் இண்டெக்ஸ்ல போய் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ நம்ம ஹலோன்னு இன்னொரு கீ கிரியேட் பண்றப்ப என்ன பண்ணா, நீ ஹலோ அப்படின்னு ஒரு கீ கிரியேட் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ட்ரை டு apply the hashing mechanism, but hello is already there, so it won't we don't have to paste it there. இன்னோட நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் வந்துட்டு it doesn't இதுதான் வந்துட்டு டிக்ஷனரியோட சிம்பிளஸ்ட் இன்ட்ரோ. மோரோவர் டிக்ஷனரி வந்துட்டு நம்ம ரியல் டைம்ல எங்கெங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜேசான் கான்ஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஜேசான் ஃபைல் சொல்லுவாங்க, இல்ல யாமல் ஃபைல்னு சொல்லுவாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைல் வந்து இருக்கு. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைலுமே வந்துட்டு டிக்ஷனரி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அது ஒரு நார்மல் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுக்கேன், ஒரு நோட் பேட் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ அந்த நார்மல் ஜேசன் தெரியும்னா கீ வேல்யூ பேரா தான் இருக்கும். ஸோ ஏன் கீ வேல்யூ பேரா இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இட்ஸ் ஈஸி டு என்ன சொல்றது, இட்ஸ் ஈஸி டு டேக் த திங்ஸ். ஒரு n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு, அதை ஈஸியா நம்ம செக்ரிகேட் பண்ணி அழகா நம்ம we could segregate and each can have multiple values. ஸோ அது வந்துட்டு ஒரு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது அப்ளை பண்றப்போ. let me show you something. உங்க ஸ்கிரீனே தெரியல. இல்ல என்ன ஷேர் பண்ணல, ஷோ பண்றீங்களா? இப்ப தெரியுதா? தெரியுதா? So transparent according to okay, let me share again.
ஜேசன் அதான் இப்போ ஜேசன் அண்ட் யாமல் as I was saying ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய ஆல்மோஸ்ட் லைக் ஈச் அண்ட் ஒரு லைக் மோஸ்ட் ஆஃப் த என்வரான்மெண்ட்ல ஜேசன் அண்ட் யாமல் ஃபைல் தான் இருக்கும். ஒரு லைக் இப்போ நான் யாமல்னா யூஸ் பண்ண எக்ஸ்எம்எல் சொல்றீங்க? எக்ஸ்எம்எல் சொல்றீங்களா? என்னடா யாமல்னா அந்த எக்ஸ்எம்எல் இல்ல ஃபைல், இல்ல அதாவது யாமல் அது யாமல் ஃபைல் சொல்லுவாங்க. அதாவது இது பண்றேன் பிவிசி எக்ஸாம் பிவிசி யாமல் ஃபைல் இப்போ நான் இது போடுறேன். ஸோ இப்போ குபர்னெட்டிஸ் தெரியும் இல்லையா? குபர்னெட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். அது ஒரு சிம்பிளா அசியூம் பண்ணா ஒரு குபர்னெட்டிஸ் கேள்விப்பட்டதில்லை. ஹவு டு சே திஸ்? ஆன்சிபிள் என்னன்னா? ஹலோ, ஆன்சிபிள் சொல்லுங்க. ஆன்சிபிள்னு ஒரு இது இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? இல்லண்ணா. அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ உனக்கு ஸ்கிரீன் தெரியுதுல? இந்த ஸ்கிரீன் தெரியுதுல? தெரியுதுண்ணா. ஓகே, ஸோ இந்த ஏபிஐ வெர்ஷன் கைண்ட் மெட்டா டேட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்துட்டு இது ஒரு யாமல் ஃபைல். இது என்னன்னா இது எல்லாமே கீ அண்ட் வேல்யூ தான். இது ஒரு கீ, ஏபிஐ வெர்ஷன்ங்கிறது கீ, V1ங்கிறது வேல்யூ, கைண்டுங்கிறது கீ, பெர்சிஸ்டன்ட் வால்யூங்கிறது வேல்யூ. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா குபர்னெட்டிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்துட்டு லைக் எப்படின்னா அது டாக்கர் கேள்விப்பட்டிருக்கியா? டாக்கர் குபர்னெட்டிஸ். ஓகே, ஒன்றும் இல்லைடா, சிம்பிளா எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதாவது இப்போ நீ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு இப்போ வந்துட்டு லைக் வி ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஏரா. ப்ரீவியஸா இருந்த ஏரா வந்துட்டு வேற. அதாவது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா மோனோலித் ஆர்கிடெக்சர்ம்பாங்க. மோனோலித் ஆர்கிடெக்சர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பேக்கேஜ் வந்து டெவலப் பண்ற, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற. ஓகே, இப்போ அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றப்போ டெவலப் சாஃப்ட்வேர் அண்ட் தென் யூ அந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டெவலப்பிங் அண்ட் தென் டெஸ்டிங், அப்புறம் ஆட்டோமேஷன், அப்புறம் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கோ ஃபார் 3 months ஆர் சம்திங். ஓகே, கலெக்டிவ் பேக்கேஜா கொடுப்பாங்க. அதாவது ஒரு பேக்கேஜா கொடுப்பாங்க. ஒரு ஜிப் ஃபைல் அசியூம் பண்ணிக்க. ஓகேவா? இப்போ உள்ள வந்துட்டு வேற வேற காம்போனன்ட் இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அமேசான் வெப்பேஜ் ஓபன் பண்ற இல்லையா? இப்போ அமேசான் வெப்பேஜ்ல ஒவ்வொரு மெனுவும் ஒரு காம்போனன்ட் வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல்ங்கிறது ஒரு காம்போனன்ட், கார்ட்டுங்கிறது ஒரு காம்போனன்ட், அப்புறம் ஹோம் பேஜ்ங்கிறது ஒரு காம்போனன்ட், அப்புறம் சர்ச்ங்கிறது ஒரு காம்போனன்ட். இந்த மாதிரி ஒரு 4 காம்போனன்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். 4 காம்போனன்ட் சேர்த்து தான் வந்துட்டு ஒரு பேக்கேஜா வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன்ல இப்போ கஸ்டமர் வந்து அமேசான் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ நீ என்ன ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீ சர்ச் கொடுக்குறப்ப சர்ச் வந்து ஒர்க் ஆகல உனக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா திரும்ப வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு தே வில் கான்டாக்ட் த கம்பெனி வந்து அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கேன், எஸ்கலேஷன் டீம் சொல்லுவாங்க. இப்போ எஸ்கலேஷன் டீம் தான் வந்து கஸ்டமர் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு டைரக்டா டீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தே வில் கிரியேட் டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு சர்ச் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இந்த சர்ச் காம்போனன்ட் டெவலப் பண்ணாங்களா, டெஸ்டிங் பண்ணாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கான்டாக்ட் தம் அகைன், தே வில் ஒர்க் ஆன் சம்திங். என்ன சினாரியோல ஒர்க் ஆகல, ஏன் ஒர்க் ஆகல, என்ன டைப் ஆஃப் மொபைல் யூஸ் பண்ணாரு, என்ன டைப் ஆஃப் லேப்டாப் யூஸ் பண்ணாரு, அதுலலாம் அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டை ரெப்ளிகேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி நம்மளோட இது வந்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க.
ம். ஓகேவா? ஆ. இது முன்னாடி என்ன சொல்லி இப்போ சரி பண்ணியாச்சு. சம் இஷ்யூன்னு வச்சுக்கேன். ஓகே. சின்ன ஒரு பே பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப கஸ்டமர் குடுக்கணும். இப்ப கஸ்டமர் குடுக்குறப்ப திரும்ப எல்லா பேக்கேஜும் சேர்த்து தான் குடுப்பாங்க. அதாவது இந்த சர்ச் பேக்கேஜ், சர்ச் காம்போனன்ட், ஹோம் காம்போனன்ட், கார்ட் காம்போனன்ட், ப்ரொஃபைல் காம்போனன்ட் எல்லாம் சேர்ந்து திரும்ப ஒரு பேக்கேஜா தான் போகும். ம். ஸோ இது வந்துட்டு ஒரு லாங் ப்ராசஸ். சில சமயம் பேட்ச்னு குடுப்பாங்க. பேட்ச்னா வந்துட்டு என்னன்னா, அந்த கஸ்டமருக்கு மட்டும் ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு டைம் இல்ல, எனக்கு இமிடியேட்டா குடுத்தாகணும் அப்படின்னு சில கஸ்டமர், அதாவது இப்ப எப்படி பேசுவாங்க கஸ்டமர்ட்ட, அவன் இது ஒரு இஷ்யூ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி மொத்தமா ஒரு பேக்கேஜா குடுக்குறோம், நீங்க யூ கேன் இன்ஸ்டால் இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன்ல ரொம்ப தேவை, உனக்கு வந்து இமீடியட்டா வேணும் அப்படின்ற ஒரு சினாரியோ வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கஸ்டமருக்கு மட்டும் ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேக்கேஜ் வந்து பேட்ச்னு சொல்லுவாங்க. பேட்ச் ரிலீசஸ்ங்கிறது. பேட்ச்னா என்னன்னா ஒட்டு, லைக் அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் வந்துட்டு மோனோலித் ஆர்கிடெக்சர்ன்றது பேரு. அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும், நிறைய ப்ராசஸ் இருக்கும், நிறைய இது போகும், அந்த மாதிரி போகும். பட் இப்போ கம்பெனிஸ் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னா, லைக் எவ்ரி ஒன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். மைக்ரோ சர்வீஸ்ன்ற மீன்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஒரு 4 காம்போனன்ட் பார்த்தோம் இல்லையா, கார்ட், ப்ரொஃபைல் எல்லாத்தையும் தனித்தனி பேக்கேஜா கொடுப்பாங்க. அந்த தனித்தனி பேக்கேஜையுமே வந்துட்டு எல்லா என்வரான்மெண்ட்டுக்கும் சேர்த்து அவங்களே கொடுத்துருவாங்க. எல்லா என்வரான்மெண்ட்டும் உள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு MySQL உனக்கு வந்து தேவைப்படுது, அந்த பேக்கேஜ் தேவைப்படுது அப்படின்னா, அந்த MySQLோட பேக்கேஜையும் அதுலயே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த MySQLோட இன்ஸ்டாலேஷன் ஃபைலு, அந்த MySQL இல்லனா ஆக்சுவலா தனித்தனி இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா, இல்ல எல்லாத்துக்கும் தனித்தனியா கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, எல்லாரும் தனித்தனியா கொடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு இப்போ அதாவது சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, இப்போ ஒரு டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி என்ன ஒரு பேக்கேஜ் மட்டும் கொடுப்பாங்க. ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்டு MySQL டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுப்பாங்க, என்னென்ன பண்ணணும், ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்ன இருக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற வந்துட்டு கொடுப்பானுங்க. இப்ப சில பேருக்கு அதுல இன்ஸ்டால் ஆகாது. அப்ப இதெல்லாம் என்ன பண்றதுன்னா கஸ்டமர் இஷ்யூன்னு சொல்றது. அப்போ வந்துட்டு நம்ம கஸ்டமர் இதுல வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணி காட்டணும், அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு முன்னாடி. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப எப்படின்னா, இப்ப MySQL வேணுமா, அதை ஒரு டாக்கர் ஃபைலா போட்டு கொடுத்துருவானுங்க. அந்த டாக்கர் குபர்னெட்டிஸ் ஃபைலா போட்டு கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதுலயே வந்துட்டு எல்லாமே மென்ஷன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ அந்த MySQL டேட்டாபேஸ் அதுலயே இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலர் ஃபைல் அதுலயே இருக்கும். எவ்வளவு CPU வேணும், எவ்வளவு ரேம் வேணும், எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணும், எங்க போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் ஸ்பெசிஃபை பண்ணி இப்போ கொடுத்துருவானுங்க. ஸோ இது வந்துட்டு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். இப்போ இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ல அதை ஹேண்டில் பண்ற ஒன் ஆஃப் த டூல் வந்துட்டு குபர்னெட்டிஸ், ஒரு கான்செப்ட். ஓகேவா? இந்த கான்செப்ட் வந்து குபர்னெட்டிஸ். இந்த குபர்னெட்டிஸ்ல வந்துட்டு நிறைய சார்ட் இருக்கு. அந்த நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே YAML ஃபைலா தான் இருக்கும். இந்த YAML ஃபைல் வந்துட்டு பேசிக்கலி டிக்ஷனரி ஃபார்மேட் தான், எல்லாமே டிக்ஷனரி தான். ஸோ API வெர்ஷன்ங்கிறதா வந்துட்டு இங்க வந்துட்டு மாஸ்டர் கீ. இவன் தான் மாஸ்டர் கீயா இருப்பான். இது வந்துட்டு மாஸ்டர் கீயோட வேல்யூ. இது எல்லாமே வந்து சப் கீஸா வந்து இருக்கும். சரி எல்லாமே தனித்தனி கீ தான். லைக் தனித்தனி கீயா தான். இப்போ இந்த ஸ்பெக்குங்கிறது ஸ்டோரேஜ் கிளாஸ் வால்யூம், கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ், ஆக்சஸ் மோடு, ஹோஸ்ட் பாத் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இது மாஸ்டர் கீயா இருக்கும். இப்ப இங்க பாத் கொடுத்துருக்காங்க பாத்தியா, மவுண்ட் டேட்டா. இப்ப நீ பாருங்க, மவுண்ட் டேட்டா இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா 10 GB வந்து கிரியேட் பண்ணும். 10 GB வந்துட்டு அலோகேட் பண்ணும். அதோட ஆக்சஸ் மோடு பாரு, ரீட் ரைட் ஒன்ஸ், அவ்வளவுதான். ரீட் ரைட் மட்டும்தான். விச் மீன்ஸ் தட் நீ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன்னு அசியூம் பண்ணிக்க. ஒரு ஃபோல்டர் நீ கிரியேட் பண்ற இல்லையா, இப்போ நீ விண்டோஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ற, அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்துட்டு 10 GB அலோகேட் பண்ற, அந்த மாதிரியான இதுதான் இது வந்துட்டு. நத்திங் பட் we are just creating a folder at some path. இது வந்துட்டு ஓகே, இது நம்ம எங்கெங்க போயிட்டோம். லைக் இது என்ன அப்படி சொல்றேன்னா, இந்த YAML ஃபைல், ஜேசன் ஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுல இருக்கு. எல்லாமே டிக்ஷனரி ஃபார்மேட்ல தான் இருக்கும். இட்ஸ் ஈஸி டு யூஸ் ஆல்சோ.
So that's one thing. And coming back to Python dictionary, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ டிக்ஷனரிங்கிறது ஒரு கீ வேல்யூ பேர் தான் பார்த்தோம். இதுதான் வந்துட்டு பேசிக்கா ஒரு டிக்ஷனரியோட ஒரு இது பேசிக் சின்டாக்ஸ். இது வந்துட்டு இல்ல அப்படின்னா டி ஈக்குவல் டு டிக்ட் ஆஃப். தேர் ஆர் 2 ways we can create a dictionary. இந்த மாதிரி 2 ways இருக்கு. mostly we'll be using the curly braces. So இது வந்துட்டு as I said it's a key value pair. ஒரு கீ இருக்கும், colon delimiting is and then ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ இன்னொரு கீ அண்ட் வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா கமா போட்டு கீ 1 and then colon value. ஸோ இதுல இருக்க இப்போ ஒவ்வொன்றா மெத்தட்ஸ் பார்க்கலாம், ஒவ்வொரு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல வந்துட்டு மேஜரான என்னன்னா எல்லாமே மேஜர் தான், பட் டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி ஒரு சினாரியோ வர மாட்டோம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் தி ஃப்ரம் கீஸ். ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒரு சினாரியோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், ஓகே, ஆர் ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கேன். நீங்க யூ ஆர் புட் இட் இன் ஒன் டீம்ல வந்துட்டு ஒரு 12 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க. 12 பேரும் பிலாங்ஸ் டு சேம் டீம், கரெக்டா? ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 12 பேரும் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் தான். இங்க வந்துட்டு வேல்யூ வந்துட்டு சேம், கரெக்டா? பட் கீஸ் வந்து டிஃபரெண்ட். ஏன்னா every employee will be having unique employee ID. ஒவ்வொரு எம்ப்ளாயும் each resource are different resources, but they all belong to the common value called front end team. So இப்போ அந்த சினாரியோவை எப்படி கிரியேட் பண்றது? அதுக்கு தான் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃப்ரம் கீஸ்ன்ற ஒரு இது வந்து இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னா is equal to dict dot from keys five members இருக்காங்க. அவங்க எல்லாம் called front end team, கரெக்டா? இப்போ இங்க பார்த்துட்டு அப்படின்னா let me comment this one. இப்போ எம்ப்ளாயி 1 front end, எம்ப்ளாயி 2 front end team, எம்ப்ளாயி 3 front end team, எம்ப்ளாயி 4 front end team, எம்ப்ளாயி 5 front end team. So keys are different but values are same. அப்படின்ற டைம்ல வந்துட்டு we could for a from keys method. வந்துட்டு I didn't specify any value at all. இங்க வந்து நான் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. So how it will behave? என்னன்னா இப்போ இங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு இல்லையா? இப்ப நான் ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்கவே இல்லை. ஓகே, வாட் வில் ஹேப்பன்? அது எரர் த்ரோ பண்ணேன். மேபி ஃப்ரண்ட்க்கு 2 ஆர்குமென்ட் பாஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எரர் த்ரோ பண்ணாது, பட்
will do, it will have. நன்னு கிரியேட் பண்ணுவோம். ஓகே. என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்கணும்? நன்னுங்கிறது வந்துட்டு இங்க ஆக்சுவலா என்னடா ஓகேண்ணா ஓகே. இல்ல நன்னு என்ன சொன்னா சாரி கிரியேட் பண்ணி இல்ல நான் அதான் சொன்னேன் நன்னு கிரியேட் பண்ணி. ஆமா நன் வந்துட்டு அதை கிரியேட் பண்ணி ஓகே. எவ்வளோ கீஸ் இருக்கோ இப்போ நீ வேல்யூ பண்ணல அப்படின்னா it will just it will create a none, it will add the none. ஓகே. இது வந்துட்டு from keys னு சொல்லுவாங்க. அப்புறம் பை டிக்ஷனரி மோஸ்ட் யூஸ்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு print டாட் கீஸ், அதாவது ஒரு டிக்ஷனரியில் இருக்க கீஸ் மட்டும் எடுக்கிறது. இது என்னது அப்படின்னா லிஸ்ட். இப்போ வேல்யூ வேணும் அப்படின்னா we could use there is a method called values. p1 dot values alone. இதுல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நன் மட்டும்தான் நம்மளோட வேல்யூஸா இருக்கு. ஸோ இட் வில் பிரிங் த நன் alone. இப்போ திரும்ப if we want to, அதாவது கீ வேல்யூ பேரா வேணும், key one value அப்படின்னா we could go for a items. These are all like most used things in the dictionary. அதுக்கடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா செட் டிஃபால்ட்னு ஒரு இது இருக்கு. இப்போ செட் டிஃபால்ட்டுங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு இல்லையா, டில என்ன இருக்கு, ஓகே டில வந்துட்டு 1 ஃப்ரண்ட் 2 ஃப்ரண்ட் அண்ட் இருக்கு. இதுதான் என்னோட டிக்ஷனரி. ஓகேவா, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா I'm going to do something. Set default idea இருக்கா? What it will do? இல்லண்ணா இது மட்டும் தெரியாது. ஹலோ இல்லண்ணா மேபி நம்ம பாப் பண்றப்ப ஏதாவது பண்றப்ப அதை எடுத்துருமா? ஓகே, இட்ஸ் லைக் ஆடிங் நியூ கீ தான். இப்போ நீ வந்துட்டு மல்டிபிள் வேஸ் we can add the key value. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இங்க ஒரு டி இருக்குன்னு வச்சுக்கேன், டி இருக்கு. டி டூன்ற கீ இருக்கு, ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு. ஓகேவா, I'm going to modify as a add புது கீ ஆட் பண்ணலாம். ஓகேவா, d of 6 equal to backend. டி கொடுக்குறேன். இப்போ 6ன்ற ஒரு கீ கிரியேட் பண்ணிட்டு பேக் எண்ட்ன்ற ஒரு இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துச்சு. கரெக்டா? ஹலோ புரிஞ்சுச்சுண்ணா. இப்போ நம்ம கீ 6க்கு வந்து பேக் எண்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதே செட் ஆஃப் கோடு வந்து இதே மாதிரியான கோடு எவ்வளோ லேட் ஆகுது? ஒரு நிமிஷம், மேபி எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ தெரியல. ஓகேவா, இது கேம் ஃப்ரண்ட் டி. ஓகே, நம்ம பேக் எண்ட் வந்து பேட் பண்ணிட்டோம். இப்போ செட் டிஃபால்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இதுதான். பட் there are one more thing we could do. 7ன்ற கீ நான் ஆட் பண்றேன், அதோட வேல்யூ வந்து டேட்டாபேஸ் நான் கொடுக்குறேன். print டி கொடுக்குறேன். 7 வந்துருச்சு, டேட்டாபேஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ சினாரியோ எப்படி வச்சுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் உன்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்கு, there is some dictionary. ஓகேவா, அந்த டிக்ஷனரியில you want to add some key. ஓகேவா, அந்த கீ வந்துட்டு
ஆல்ரெடி இருக்கா இல்லையான்றது உனக்கு தெரியல. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா யூ குட் ஜஸ்ட் லீவ் இட். ஒருவேளை இல்ல அப்படின்னா யூ டூ ஆட் அண்ட் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப செவன்ங்கிறதே it won't add. Would rather it will do is it will return. அதாவது 7 7ன்ற கீ ஆல்ரெடி இருக்கு. அதோட வேல்யூ வந்துட்டு டேட்டா பேஸ்னு ஆல்ரெடி இருக்கு டிக்ஷனரியில. பட் we didn't know. நம்மளுக்கு தெரியல. ஸோ அகைன் we try to 7 the value database. பட் ஆனா இப்போ நம்மளுக்கு செட் டிஃபால்ட் என்ன அப்டேட் பண்ணுது? 7ன்ற கீ ஆல்ரெடி இருக்கு. அதோட வேல்யூ வந்துட்டு டேட்டா பேஸ்ங்கிறது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மட்டும் தனியா வருதா? ஆமாண்ணா. ஸோ செட் டிஃபால்ட்டோட வேலை வந்து 2 இது. ஒன்னு ஒரு டிக்ஷனரியில கீ நீ கொடுக்குற கீ வந்துட்டு இல்ல அப்படின்னா ஆட் பண்ணும். ஓகே. இந்த கீக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்டிங்கா பிரசன்ட் அத ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா அதுல வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அது ரிட்டர்ன் பண்ணிரும். ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு உனக்கு டேட்டா பேஸ்ன்னு இருக்கு. ஓ 7க்கு வந்து டேட்டா பேஸ். இப்போ நீங்க அங்க பிரிண்ட் போடாம இருந்தீங்கன்னா என்ன பண்ணும்? டி டாட் வெறும் இது மட்டும் பண்ணணும். பிரிண்ட் பண்ணாம அசைன் மட்டும் பண்ணணும். it will I mean என்ன சொல்றது? nothing will happen. அதனால தான் சொல்றேன் ரிட்டர்ன் டைப்லாம் முக்கியம். நம்ம ஒரு மெத்தட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த மெத்தட் வந்துட்டு என்ன பண்ணும், என்ன ரிட்டர்ன் பண்ணும், எந்த அக்கேஷன்ஸ்ல இது ஒர்க் ஆகும் அப்படின்ற எல்லா டீடைலும் நம்ம பார்க்கணும். ஓகே. அப்ப செட் டிஃபால்ட் வந்து இதுக்கு மட்டும் தான் 2 இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து இது, இன்னொன்னு வந்து பிரிண்ட் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணி கத்துக்கிறதுக்கு. ஆமா கரெக்ட். செட் டிஃபால்ட் வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா அப்டேட்னு ஒரு இது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட்ங்கிறது இட்ஸ் லைக் கீ கொடுக்குற வேல்யூ அப்படியே ஆடிங் டு டிக்ஷனரி டுகெதர். லைக் ஒரு புது லைக் ஆடிங் டு டிக்ஷனரி டுகெதருக்கு வந்துட்டு we could go with the update. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டி இருக்கு. இப்போ நான் வந்துட்டு D1 ஒரு இது வச்சிருக்கேன். எம்டியா வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதுல வந்துட்டு என்ன சும்மா I create some dictionary. இப்போ நம்ம யூஸ்வலா நம்ம 2 லிஸ்ட் we can add to list 1 and list 2 we can add, but a dictionary வந்துட்டு we can't do that. இப்போ நான் unsupported operand அப்படின்னு சொல்லி it will throw error. So இந்த பர்பஸ்க்கு தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா we do have a update. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்டேட் பண்றேன். D1ல இருக்க எல்லா கீஸ் அண்ட் வேல்யூஸ் வந்துட்டு நான் Dல வந்து அப்டேட் பண்றேன், which means that adding two dictionary together. நீங்க பாத்துக்கிட்டியா? 100 to 100 300. அதாவது D1ல இருக்க எல்லா இதுவும் வந்துட்டு இங்க வந்துரும், which means that we are just updating our dictionary. இப்போ இதுலயே வந்துட்டு புது கீ அண்ட் வேல்யூ வந்து பேர் வந்துட்டு நீ அப்டேட் மூலமே பாஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா df6 equal to backend. ஓகேவா? இதே மாதிரி சினாரியோ வந்து we could do through the update also. So for example அப்டேட் மூலமா பண்ணலாம், செட் டிஃபால்ட் மூலமா பண்ணலாம். every we could do. அப்டேட் வந்துட்டு என்ன ஆகும், அப்டேட் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஆல்ரெடி அந்த கீ இருக்குன்னு வச்சுக்கேன், அதை ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். ஓகே. இப்போ செட் டிஃபால்ட் என்ன பண்ணுச்சு, 7ன்ற கீ ஆல்ரெடி இருக்கு, அதனால என்ன வேல்யூ நீங்க கொடுத்தாலுமே அதை ரீப்ளேஸ் பண்ணாது. பட் ஆனா அப்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப 7 இருக்குன்னு லைக் வில் டு தி சேம் திங். ஓ 7 கமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் வெப் பேஜ்னு வச்சுக்கோ.
D. Value dictionary 2 is required. Okay, 1 minute. Most one argument got 2. What is happening? இன்னொரு சேனல். பண்றேன் 7ல வந்து நம்ம ப்ரீவியஸா டேட்டா பேஸ் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெப் பேஜ் வந்து ஆயிரும். பட் ஆனால் செட் டிஃபால்ட் வந்து இந்த மாதிரி பண்ணாது, ரீப்ளேஸ் பண்ணாது. செட் டிஃபால்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இட் வில் ரிட்டர்ன் வாட் இஸ் எக்ஸிஸ்டிங், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த மெத்தடோட தெரிஞ்சுக்கிட்டனால உன்னோட இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் என்ன வேல்யூ இருக்கு, இந்த கீழ இந்த வேல்யூ இருக்கான்னு நீ பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் அ கீ. ஓகேவா? 7ன்ற கீழ வந்து இப்போ பேஜ் இருக்கா, டேட்டாபேஸ் இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியல அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ வித் செட் டிஃபால்ட். செட் டிஃபால்ட்ல இப்போதைக்கு என்ன வேல்யூ இருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகேவா? இப்போ உனக்கு வந்துட்டு இப்போ 7 டேட்டாபேஸ், அதாவது 7ன்ற கீழ வந்துட்டு கீழ என்ன வேல்யூ இருந்தாலும் இப்போ நீ என்ன பாஸ் பண்ண போறியோ அது வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா யூ குட் கோ வித் அப்டேட். ஓகே. பேசுன்ற இதை பத்தி நம்ம கவலை இல்லை. நம்மளோட சினாரியோ இங்க என்னன்னா அப்படின்னா 7ன்ற கீ இன்சர்ட் பண்ணோம், அதோட நியூ வேல்யூ அப்படின்ற ஒரு கேஸ். ஹலோ, மாடிஃபைங் லிட்டில், அவ்வளவுதான் பண்றோம். அது வந்துட்டு லைக் பேஸ்ட் ஆன் கீஸ், லைக் இட்ஸ் யூனிவர்சல், ரைட்? ஸோ டீடைல் பாப் ஆஃப் நான் 7 கொடுக்குறேன். So it will return what it's deleted. Okay. என்ன அதாவது எந்த கீ டெலீட் பண்ணிச்சோ அந்த கீழ இருக்க வேல்யூ வந்துட்டு it will return. ஓகே. இதுமே சொல்றேன், we need to know what every method is returning. That we need. அதை பேஸ் பண்ணி தான் லைக் ஃப்ளோல வந்துட்டு you will be creating. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கீ எரர் 7 வருது இல்லையா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி கீ 7. ஓகேவா? இப்போ இது வந்துட்டு லைக் கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங் தான். என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பாப் நம்ம கொடுக்குறப்ப என்னாச்சு, கீ எரர் இருந்துச்சு இல்லையா? இப்போ கீ எரர் வராம ஒருவேளை கீ இல்ல, if you want to return something you could add மெசேஜ் வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு எரர் பதிலா இந்த மாதிரி மெசேஜ் நீ வாங்க அப்படின்னா உன்னோட நீ ஒரு சாஃப்ட்வேர் எழுதுற ஒரு கீ திடீர்னு அந்த டிக்ஷனரியில இந்த கீ பர்டிகுலர் கீ இல்லை அப்படின்னா while creating itself we could do that, or you are some keys வந்துட்டு இருக்கா இல்லையான்னு you are deleting some random keys, you could give customized message also. So, items keys set default update and okay, what else to that? Okay, so 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 what else to that?
ஃப்ரம் கீஸ் கெட் ஐட்டம்ஸ் கீஸ் பாப் அதட்டும் பாப் செட் டிஃபால்ட் வேல்யூஸ். இதில் வந்துட்டு இன்னும் பார்க்க வேண்டியது கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி, அதாவது பாப் வந்துட்டு நீ ஒரு கீ இருக்கு, அந்த கீயை டெலிட் பண்ண போற. கெட் வந்துட்டு என்ன அப்படின்னா கீ இருக்கு, அந்த கீயோட வேல்யூ கெட் ஆஃப் வந்துட்டு 4 கொடுக்குறேன் till return front end. ஓகேவா? ஹலோ ஹலோ பாலாஜி இதா ஆனா கேக்குதா? ஹலோ கேக்குதா? இப்பதான் கேக்குது. பேசிட்டு ஸோ எங்க இதாச்சு? இல்ல நீங்க கடைசி ஒரு கெட் வந்து பாப்போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எது சொன்னீங்க அதுக்கு முன்னாடி என் சைடு தான். ஓகே, கெட் வந்துட்டு என்னன்னா லைக் பாப் மாதிரி தான். பாப் வந்துட்டு என்னன்னா ஒரு கிவன் கீ வந்து டெலீட் பண்ணும். கெட் வந்துட்டு என்ன பண்ணும்னா கீயோட ஃப்ரண்ட் எண்ட்னு வந்துச்சு இல்லையா? இப்போ நான் 4 கொடுக்குறேன், இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்து அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் கீ கொடுங்க அதோட வேல்யூ ரிட்டர்ன் அதோட வேல்யூ வந்து ஓகே ஒரு இதை கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ கேக்குதுண்ணா. ஓகே என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரம் எடுக்குது சார். இந்த ஆன்லைன் கம்பைலர்ல இது ஒரு பிரச்சனை. ஸோ இதேதான் செட்டு ப்ரோஸ் செட்ஸ், அதுவுமே வந்துட்டு ஹேஷிங் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். செட்டும் வந்துட்டு லைக் இட்ஸ் லைக் அ யூனிக் திங்ஸ். It won't allow the duplicates because we do know like set hashing doesn't allow the duplicates. என்னாச்சு இவ்வளோ ரைட்டுக்கு? ஓகே, இப்போ என்னன்னா இங்க வந்துட்டு print. ஓகே, இப்போ ஒரு கிவன் கீ வந்துட்டு இதுல இல்ல. கிவன் கீ வந்துட்டு நீ சர்ச் பண்ற கீ வந்துட்டு இல்ல அப்படின்னா இட்ஸ் லைக் கெட் வந்துட்டு சர்ச் மாதிரி தானே, கிட்டத்தட்ட சர்ச் மாதிரி தான். ஒரு கீ இருக்கா நீ பாக்குற, அந்த கீ இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ற. ஒருவேளை கீ இல்ல அப்படின்னா இது என்ன பண்ணுது, நன்னுன்றது வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு மெசேஜ் வந்து நம்ம we can add. ஓகே, ஸோ இப்போ நம்ம மீனிங்ஃபுல்லா சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இல்லையா? நன் பதிலா என்ன ஆகும்னா இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லா நம்ம செக் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் கஸ்டமைஸ்டு திங்ஸ். ஓகேவா? கெட் ஐட்டம்ஸ் அதே மாதிரி பாப் ஐட்டம்ங்கிறது என்ன பண்ணுன்னா ஒரு கீ வேல்யூ பேர் வந்துட்டு ரேண்டமா வந்து டெலீட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ டீல என்ன இருக்கு, வெப் பேஜ், இது வந்துட்டு நான் இப்போ என்ன கொடுக்குன்னா d.pop item கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் டெலிட் ரேண்டம்லி. ஓகே. ஆனா இப்ப இதுக்கு முன்னாடி இருந்து நம்ம ஏதாவது செட் டிஃபால்ட் கொடுத்தோம்னா அதை டெலிட் பண்ணாதா இது? என்னடா இல்ல அப்ப ரேண்டமா டெலிட் பண்ணுவீங்களா? சோ அப்ப இந்த இதுல நம்ம அந்த செட் டிஃபால்ட் யூஸ் பண்ண முடியாதா? வெறும் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுமா? டிஃபால்ட்ங்கிறது எதுக்கு? லைக் டெலீட் பண்றதுக்கா? டெலீட் அப்படி ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா பாப் யூஸ் பண்ணிக்கோ. பாப் ஐட்டம்ங்கிறது கீ வேல்யூ பேரே டெலீட் பண்ணும். அதாவது ஒரு மொத்த வேல்யூ, அதாவது கீ அண்ட் வேல்யூ ஒரு பேர் அப்படி டெலீட் பண்ணி விட்டுரும்.
ஒரு பேர்ட் இருக்கும். ஓகே. ஆமா. இல்ல நம்ம அதுக்கு அதாவது முன்னாடி அந்த ஆக்சுவலா அது சொல்லு ஸ்பெசிஃபை சொல்லு. பண்ண முடியாதான்னு கேட்டேன். எந்த கீ வேணும்னா? ஆக்சுவலா கடைசி உள்ளத பாப் ஐட்டம்ல வந்து எடுத்துரும் அப்படி வேணும்னா. ஆமா. ஆக்சுவலா ரேண்டமா தான் ஒர்க் ஆகும். பட் இப்போ ஓகே. இட்ஸ் லுக் லைக் டேக்கன் த லாஸ்ட். ஆக்சுவலா இது லாஸ்ட் கிடையாது. ஏன்னா 2.7ல வந்துட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். பைத்தான் 2.7 வெர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கும். இப்போ நம்ம பிரிண்ட் ஓகே. டி கொடுக்குறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ற மாதிரியே வருது இல்லையா? 1 ஃப்ரண்ட் அண்ட் 2 ஃப்ரண்ட் அண்ட் இப்படி வருது இல்லையா? அது எப்படின்னா லைக் ஒரு டைம் நீ பிரிண்ட் பண்றப்ப ஆர்டர்லாம் மாறி மாறி வரும். அன்ஆர்டர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா தான் சொல்லுவாங்க. பார்த்துருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பண்ணி. 3 வரும். அப்புறம் அடுத்த பிரிண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4 வரலாம், 1 வரலாம், எப்படி வேணா வரலாம். அதே மாதிரி பாப் ஐட்டம்ங்கிறது வந்துட்டு நவ் லைக் இட் லுக்ஸ் லைக் டெலிட் ஃப்ரம் த லாஸ்ட். ஆனா ஆக்சுவலா அப்படி இல்ல. இட் வில் டெலிட். அது வந்து ஹேஷிங்கோட இதுவானா குணமானா? ஆமா, ஹேஷிங்கோட இதுதான். ஆமா, ஓகே. ஹேஷிங்னால தான் செட் நம்ம அப்படிதானா ஒரு பேசிக்காவே வந்துட்டு அன்ஆர்டர் கலெக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? So I guess we have seen everything. Copy is nothing but like எல்லா இது பார்த்த மாதிரியே தான். Dot that's all. ஸோ டிக்ஷனரியை பொறுத்தளவு இதுதான். 2-3 எக்ஸசைஸ் கொடுக்குறேன், பாரு. ஓகே. எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு we will see. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறப்போ ரெக்கர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ரெக்கர்ஷன்ல வந்துட்டு நெஸ்டட் டிக்ஷனரி வந்துட்டு எப்படி ஐட்ரேட் பண்றதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்துட்டு செட்டும் ஃப்ரோசன் செட்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஈஸி கான்செப்ட். அப்புறம் நீ அந்த ப்ரோக்ராம் நான் ஷேர் பண்ணது இதை வந்துட்டு let me look into it. என்னென்ன சொல்யூஷன் ஆக்சுவலா ப்ராப்ளம் கொடுத்தேன்றது மறந்துட்டேன். பட் பை லுக்கிங் அட் for I in if I equal to 1 new list dot append of I else new list dot insert of 0 comma I else pass. ஓகே, அதாவது நீ எந்த ப்ரோக்ராம் இது ரிமூவ் பண்ணிக்கவா? இது ஓகேவா? ஓகேண்ணா. அதுலதான் நான் அடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், இது பண்ணாம எப்படி பண்றது. இன்னொரு அதாவது நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணாம எப்படி பண்றது. இப்போ இங்க எப்படி வச்சுக்கலாம். அதாவது இது சிம்பிளஸ்ட் வே சொல்றேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஜீரோஸ் மட்டும் முன்னாடி வரணும். கரெக்டா? ஜீரோஸ் மட்டும் முன்னாடி வரணும். அதுக்கப்புறம் 1 வந்துட்டு பின்னாடி போகணும். ஸோ இது அந்த வே எழுதுன்னு நல்லதுதான். இப்போ நீ ஃபார் லூப் வச்சு ஒரு ஐட்ரேட் பண்ணி எழுதிட்டே இல்லையா? இப்போ அதோட ஷார்டஸ்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஒரு ஜீரோவோட கவுண்ட் எடுத்துப்போம். ஓகேவா? we'll get the zeros count. 0 இருக்கு, 3 0 இருக்கு. ஓகேவா? now திரும்ப will take count of 1 எடுத்துட்டோம். ஓகேவா? நம்ம இப்ப என்ன தேவை? we need a ஜீரோஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் வரணும், 1ங்கிறது அப்புறம் கடைசியா வரணும். கரெக்டா? இதெல்லாம் 0ன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம்
முடிச்சுக்கலாம். சரி. நினைக்கிறேன் C1 தான். Oh, sorry. ஓகே, சிம்பிள் ஃபார்ம் ஒன்று பார்த்தேன், நான் சொல்றேன்டா. அது நோட் பண்ணி வச்சுனேன், சொல்றேன். நெக்ஸ்ட்